அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மசாலா பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. பாஸ்தாக்கு தேவையான காய்கறி வந்து வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பீன்ஸு, குடமிளகாய் இதெல்லாம் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன காய்கறி விருப்பமோ அந்த காய்கறி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு வந்த பிற்பாடு ஏற்கனவே நமக்கு நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், அப்புறம் ரம்பலை பிரியாணிக்கு போடுவாங்கள்ல ரம்பலை, அந்த ரம்பலையும் சேர்த்துக்கிட்டால் இன்னும் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அதுக்காக ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிக்கிறணும். நல்லா வதங்குறதுக்காக வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதக்கி விட்ட பிற்பாடு இந்த மாதிரி பொன்னிறமாக மாறிடும். பொன்னிறமாக மாறிய பிறகு நம்ம வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறணும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிக்கிறலாம். வதக்கின பிறகு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். நல்லா வதங்கின பிறகு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடணும். தக்காளியும் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்ட பிற்பாடு கொஞ்சமாக வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நான் ஏற்கனவே நறுக்கி வச்சுருந்த காய்கறியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் காய்கறி வதங்கினுச்சுன்னா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு மேகி மசாலா இருக்குல்ல, அதில் ஒரு பாக்கெட் மசாலாவை நம்ம காய்கறியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கின பிற்பாடு நம்ம ஏற்கனவே எண்ணெயிலேயே காய்கறி வேக வச்சதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேகிற அளவுக்கு வச்சுக்கிடலாம். வேகிற அளவுக்கு வச்சுக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறணும். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டதுனால பார்த்துக்கிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறணும். உப்பு சேர்த்த பிற்பாடு பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். மூடி வச்சா வேகிறது வந்து வேறசாக வேகும். அதனால் மூடி வச்சு வேக வைக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெந்த பிறகு நல்லா காய்கறிலாம் வெந்த பிறகு நான் ஏற்கனவே பாஸ்தா வந்து தனியாக வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்ச பாஸ்தாவை அந்த மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மசாலா வந்து பாஸ்தாவில் சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து தேவையான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. மேலாப்பில் அப்படியே புதினா மல்லியை தூவிட்டு சர்வ் பண்ண ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.